நாம அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் முடிய போகுது. கடந்த 10 வருஷங்களா சோதனைகளுக்கு ஆளானோம். எத்தனை சோதனை வந்தாலும் அதை தாங்க முடியும்னு நீங்க ஒவ்வொருத்தரும் நிரூபிச்சிட்டீங்க. இன்னும் வந்தா கூட நாம தாங்குவோம். ஆனா என்னால தாங்க முடியாது. எதுக்காக கவலைப்படுற? விடிவு காலம் வந்துருச்சு. நாம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. இதோ இருக்கு. கோர்ட்டஸ் கொள்ளையடிச்சு சேர்த்த சபிக்கப்பட்ட பொக்கிஷம். நாம செலவு பண்ண எல்லா பதக்கங்களையும் திருப்பி கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இது ஒன்ன தவிர. சரியான சமயம் வர வரைக்கும் காத்துட்டு 10 வருஷத்துல நாம ரொம்ப கஷ்டப்பட்டு 881 பதக்கங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். என்ன மட்டும் தனியா விட்டு நீ எங்க போற? உன்கிட்ட நான் உன்னை கேட்கட்டுமா? என் மேல முழு நம்பிக்கை வச்சுதானே நீ இங்க வந்திருக்க. அதே நம்பிக்கை இப்போ என் மேல வச்சு கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. முட்டாள்தனமா உன் இஷ்டத்துக்கு எதையும் செஞ்சு வைக்காத. 882 பதக்கங்கள் மட்டும் இருந்தா போதாது. நம்ம சாபம் தீரணும்னா அஷ்ட கடவுள்களுக்கு ரத்த காணிக்கையை செலுத்தணும். அதுக்கு நாம யாரோட ரத்தத்தை காணிக்கையா செலுத்தணும்? சாபம் தீர்ந்த உடனே நான் செய்ய போற முதல் காரியம் என்ன தெரியுமா? என் ஆசை தீர ஆப்பிள் சாப்பிட போறேன். அஷ்டகுருக்கள் சிந்தின ரத்தத்துக்கு இப்ப பரிகாரம் இந்த ரத்தம். மன்னிச்சிருச்சு. என்ன புடிச்சு கொடுத்து நீ கப்பலை மீட்க முடியும். இது போதும் நினைக்கிறேன். சாபம் தீர்த்துருச்சா? எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ இன்னும் சாகல? சாகல. இவர் என்ன சுட்டுட்டாரு. நாம ஏமாந்துட்டோம். இன்னும் அந்த சாபம் போகல. மரியாதையா சொல்லிடு, உன்னோட பேர் என்ன? உங்க அப்பா பேரு பில் டர்னரா இல்லையா? இல்ல. அப்பா அந்த குழந்தை எங்க? இங்கிலாந்துல இருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பதக்கத்தோட வந்த அந்த குழந்தை எங்க? பில் டர்னரோட வாரிசு எங்க? சொல்லு. ஏய், உங்களதான் ஆளை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்ல, அவகிட்ட தான் பதக்கம் இருந்தது. நீங்க சொன்ன வயசு சரியா இருந்தது. அவ பேரு டர்னர்னு உங்க முன்னால தானே சொன்ன. பேரை மாத்தி சொல்லிருக்கா. கேப்டனா இருக்க உனக்கு என்ன யோகியதை இருக்கு? என்னை எதிர்த்து கேள்வி கேட்க எவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் கிடையாது? அன்னைக்கு நீ செஞ்ச முட்டாள்தனத்தினால இப்ப எல்லாரும் அவஸ்தைப்படுறோம். நீதான் பூட் ஸ்டாப்ப தேவையில்லாம கொன்ன. இனிமே உனக்கு தலைவனா இருக்க என்ன தகுதி இருக்கு? என் கூட மோதி என்ன ஜெயிக்கிறவ யாரோ அவன் என்ன கேள்வி கேட்கட்டும். நமக்குள்ள சண்டை வேண்டாம். அவ கழுத்து அறுத்து மொத்த ரத்தத்தையும் கொட்டி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? அந்த பதக்கத்தை காணும். அதை அவ எடுத்துட்டு போயிட்டான். போங்க, அவ எங்க போனாலும் அவளை விடாம பிடிச்சு இழுத்துட்டு வாங்க. நம்ம பறவைகள குடும்பங்களை காணோம். ஆமா, காணோம். எங்க போயிருக்க போகுது? தேடி பாருங்க, சீக்கிரம்.
நீயா? நீ இன்னுமா சாகாம உயிரோட இருக்க? அப்ப இன்னும் சாகலையா? மதான் சமா இல்ல தமான சமாதானம்? அதான் சமாதானம். சமாதானம் பேசுவோம். மாடையா, நீ மட்டும் அவனுக்கு ஞாபகப்படுத்தாம இருந்தா அவனை சுட்டு பொசிக்கு இருக்கலாம்ல. அவசரப்படாத. இங்கேயுமா கொலைக்காரங்க? எப்படி இருக்கு எலிசபெத்? நல்லா இருக்கியா? மிஸ்டர் கிப்ஸ், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. ஜாக் எங்க? ஜாக்? ஜாக் ஸ்பாரோவா? அவன் பின்தங்கிட்டா. சட்டப்படி புறப்படலாம். நங்கூரத்தை எடுங்க, பாய் மரங்களை விரிங்க, வேகமா போங்க. அந்த தீவுல இருந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த? என்ன சாகடிக்கிறதுக்காக அந்த தீவுல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு வரும்போது நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. அந்த மாதிரி ஒரு பெரிய தப்ப இன்னொரு தடவை பண்றதுக்கு நான் தயாரா இல்ல. பசங்களா, உங்களுக்கு கேப்டன் ஜாக் ஸ்பேரோ ஞாபகம் இருக்குல்ல? இங்கேயே கொன்னுடுங்க. அந்த பொண்ணோட ரத்தத்தால உங்க சாபம் தீரல இல்ல? கொஞ்சம் இருங்க, அவனை சுடாதீங்க. யாரோட ரத்தம் தேவைன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் நான் இங்க வந்திருக்கேன். ஜாக் தன் கப்பலுக்காக உன் உயிரையும் பணி வைக்க பார்த்தானே. அதான் கடற்கொள்ளையன். இரு, நான் கட்டு போடுறேன். ரொம்ப நன்றி. பாபோசா கிட்ட உன் பேரை என் பேரா ஏன் சொன்ன? சொல்லு. எனக்கே தெரியல. மனுஷர சம்மட்டி பிடிச்ச கை கொஞ்சம் முரடாதான் இருக்கும். பரவாயில்ல, கட்டுங்க. இப்ப வலிக்கல. எலிசபெத், இது உன்னோடது. இத்தனை நாளா இது தொலைஞ்சு போயிடுச்சுன்னு பயந்துட்டு இருந்தேன். இது சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு அனுப்புனது. இது அவரோட பரிசு. இதே என்கிட்ட இருந்து எடுத்த. முதல்ல இத பார்த்ததும் நீயும் கடற்கொள்ளக்காரனோட பயந்த. அதான் இதை உன் கழுத்துல இருந்து கட்டிட்ட. அவங்களுக்கு தேவைப்பட்டது ஓ ரத்தம் இல்ல, எங்க அப்பாவோட ரத்தம் தான் தேவை. அப்படி இல்லைன்னா என்னது? ஒரு கடற்கொள்ளையனோட ரத்தம். அதையே நினைச்சிட்டு இருக்கிறது இனி பிரயோஜனம் இல்ல. எங்களுக்கு யாரோட ரத்தம் தேவையோ அவன் பேரை சொல்லிட்டு என்னையும் என் கூட்டாளிகளையும் ஒரு கடற்கரையில இறக்கி விட்டுட்டு என் கப்பலை எடுத்துக்கிட்டு நீ போறத சும்மா நின்னு வேடிக்கை பாக்கணுங்கிறியா? அப்படி இல்ல, நான் உன்னையும் உன்னோட ஆட்களையும் ஒரு தீவோட கடற்கரையில கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கப்பல்ல கடல்ல கொஞ்சம் தூரம் போய் அந்த ஆள் யாருன்னு சத்தம் போட்டு சொல்லுவேன். எப்படி?
நீ கேட்ட மாதிரி பிளாக் பேர்ல் கப்பலை தந்துட்டு பேசாம நான் போயிடுவேன். ஆனா ஏன் சாபம் தீர தேவையான ஆளை நீ காட்டுவேங்கிறது என்ன நிச்சயம்? வேற வழி இல்ல. ஏன்னா நான் உன்ன மாதிரி நண்பனுக்கு துரோகம் பண்ற ஆள் இல்லையே. அதனால நான் சொல்ற நிபந்தனைக்கு நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும். ஆனா ஒரு வகையில நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நீ மட்டும் என்ன அந்த கடற்கரையில விடாம போயிருந்தீன்னா இப்ப நீ அனுபவிக்கிற சாபத்துல எனக்கும் எல்லாம் பங்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி சாப்பிட முடியாதே. கேப்டன், இன்டர்செப்டார் கண்ணுக்கு தென்படுது. முதல்ல நான் சொல்றத கேளு பர்போசா. நம்ம கப்பல்ல ஒரு வெள்ளக்கொடிய பறக்க விடும். அதுக்கப்புறம் ஓ சார்பா நான் அந்த கப்பலுக்கு போய் அவங்க கிட்ட பேரம் பேசி அந்த தங்க பதக்கத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ சொல்றது சரியில்லை ஜாக். இந்த குணத்தினாலதான் ஏற்கனவே உன் கப்பலை இழந்த. அந்த பதக்கத்தை கொண்டு வர வழி எனக்கு தெரியும். இவனை பிடிச்சு உள்ள போடுங்க. சீக்கிரம் பாய் மரங்களை ஏறுங்க. எல்லா பாய்களையும் வெறிங்க. கப்பல் இப்ப போறது விட வேகமா போகணும். என்ன பிரச்சனை? பிளாக் பேர்ல் கப்பல் நம்மள துரத்திட்டு வருது. இருக்கிற கப்பல்கள்லயே இதான வேகமான கப்பல். இதை விட அந்த கப்பலுக்கு தான் வேகம் அதிகம். இதை விட நாம இன்னும் வேகமா போக முடியாதா? கஷ்டம். அந்த தீவு பக்கமா போனா தப்பிச்சிடலாம்ல. அந்த பக்கமா போனா தப்பிக்கலாம். ஆனா இன்னும் வேகமா போடுமே. எடைய குறைக்க பாருங்க. கப்பல் இன்னும் வேகமா போகும். எடை அதிகமான பொருட்கள் எல்லாத்தையும் கடல்ல தூக்கி எறிங்க. என் கப்பலை ஓட்டையாக்கிட்டீங்களா? எதிரிகளை சுடுறதுக்கு நம்ம பீரங்கிகளை தயார் செய்யுங்க. கப்பலை வேகமா ஓட்ட சொல்லு போசன். பீரங்கி தள்ளிடாத, அது வேணும். பிளாக் பேர்ல் நெருங்கி வந்துச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறது? கேப்ஸ், நாம நம்மளை காப்பாத்திக்கணும்னா சண்டை போட்டே ஆகணும். பீரங்கிகளை தயார் செய்யுங்க. எதை வச்சு? எதையாவது, எதை வேணாலும் கிடைக்கிறது எல்லாத்தையும் அதுக்குள்ள தேடுங்க. பீரங்கிகளை தயார் செய்யுங்க. கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் அதுக்குள்ள திணிங்க. ஆணி, ஸ்பூன் எதையும் விட வேண்டாம். பிளாக் பேர்ல் நேர் பின்னால நம்மள நெருங்கி வந்தா நம்மளால அதை குறி வச்சு சுட முடியாம போயிடும். நங்கூரத்தை இறக்கி கப்பலை திருப்புங்க. அவங்களுக்கு எதிர் திசையில போகணும். இந்த வகையான தாக்குதலை எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க சொல்ற திட்டம் சுத்த பைத்தியக்காரத்தனம். ஜாக்கா இருந்தா இப்படித்தான் செய்வான். நங்கூரத்தை கீழே இறக்குங்க. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? சொன்ன வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிங்க.